அத்தா நான் தண்ணி போயிட்டு வரேன். சரி கண்ணு. கூட பாக்காம இப்படி நடு ரோட்ல ரகல பண்றியே, இது உனக்கு நல்லா இருக்கா? யாரு ஆம்பளை? இதுவா இந்த தாசியா? இது செஞ்ச காரியத்துக்கு செருப்பாலையே இத தூக்கிட்டு வந்தான் பாரு. என்ன சொல்லணும்? என் நெஞ்சில விளக்குமாறு பட்டுது. என்ன நடக்கும் தெரியுமா? உனக்காலையா உதற போகுது? நெஞ்சே கிடையாது உனக்கு. இந்த ஆட்டம் கேக்குதா? உன்னை சொடக்கு சொடக்குன்னு ஓடிச்சு அடுப்புல சொருக்குனா தான் ஆத்திரமே அடங்கும். அக்கா கேக்குறல்ல, இப்படி 4 பேர் பாக்குற மாதிரி அசிங்க பண்ணிக்கிட்டு என்ன நடந்துச்சு சொல்லுக்கா? இன்னைக்கு அந்த மனுஷன படிக்கா விளக்கு மாறு பிய்யற வரைக்கும் போட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு. பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு சாமியோ. இதனால் சகலமானவர்களுக்கும் அறிவிப்பது, முத்தரட்டு கிராமத்திலேயோ காலரா வாந்தி பேதி பரவி வர்றதுனால டவுன்ல இருந்து தடுப்பூசி போட வர்றாங்க. கிராமத்துல ஒருத்தர் தவறாம வந்து முத்தடுப்பூசி போட்டுக்க வேண்டிய சாமியோ. என்னையா ஊருக்குள்ள யாரையுமே காணோம்? தண்டோரா போட்டு விஷயத்த சொல்லியாச்சா? எவையா இருப்பா நீங்க போட்டு தண்டோராவுக்கு? ஊசி போடுறேன்னா ஊசி குத்துறவங்களுக்கு வலிக்காதா? அதனாலதான் ஊரை விட்டே போய் ஒளிஞ்சுக்கிட்டானுங்க. ஏண்டா காக்கி சட்டை போட்ட கபோதி அவர் தான் ஊருக்கு புதுசு, நீ பழைய கழுத தானே. என்ன பத்தி எடுத்து சொல்ல வேணாம். ஐயா தாங்க ஊர் கவுண்டரு. ஐயா நினைச்சா எல்லாம் நடக்குங்க. அப்படியா? வணக்கங்க. சார் தான் ஹெல்த் இன்ஸ்பெக்டர். சார் பொறுப்புல தான் இந்த முகாம் நடக்குது. ஐயா தப்பா நினைக்க கூடாது, எல்லா விவரமும் சொல்லிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஐயா பெரிய மனசு பண்ணி இந்த முத்தடுப்பு முகாம் நல்லபடியா நடக்கிறதுக்கு உங்க உதவியும் ஒத்துழைப்பும் எனக்கு தரணும். ஏன் தம்பி, இந்த ஊருக்கு நீங்க வந்திருக்கிற விஷயம் இந்த 3 வியாதியையும் தடுக்கிற முத்தடுப்பு ஊசி போடுறதுக்கு தானே வந்திருக்கீங்க. நீங்க தண்டோரா போடும் போது சும்மா நாங்க ஊசி போட வந்திருக்கோம்னு சொன்னா ஊர்ல இருக்கிறவன் பயந்து ஓடுறானே. விவரத்தை விளக்கமா சொல்லணும். ஐயா நாங்க எல்லா கிராமத்துக்கும் நல்லா விளம்பரப்படுத்திட்டு தாங்க இருக்கோம். இருந்தாலும் உங்களை மாதிரி ஊர் பெரிய மனுஷங்க ஒத்துழைப்பு இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அதனால இப்போ என் உதவி வேணும்ன்றீங்க? அவசியம் வேணுங்க. நான் வந்து தேசியவாதி, இந்த நாட்டுக்காக எதையும் செய்வேன். வண்டியில ஏறுங்க, என் பின்னாலே வாங்க, எப்படி நடக்குது வேலை பாருங்க. என்ன பெற்ற ராசா மகனே கருப்புசாமி, நான் என்னடா பண்ணுவேன்? ஐயோ ஐயோ ஐயோ, இவனுக்கு வேற வந்துட்டானுங்க பாழா போறவனுங்க. விக்டர் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கொண்டா. கம் ஆன் குயிக். ஆமா ஏன்பா, இங்க ஒரு அம்மா உட்கார்ந்து இருந்தது எங்க? அது அப்பவே ஓடி போச்சுங்க. பாத்தியா, விவரம் தெரியாம இப்படித்தான் ஓடி ஒளியுதுங்க. பார்த்து ஊசிய போடுங்க. யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுங்களேன், பயப்படாம வாங்க. ஏபுள்ள ராசாத்தி, அதென்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிற? வாபுள்ள சீக்கிரம் வாபுள்ளன்ற. அப்படி உட்கார்ந்து அந்த பையனை புடிச்சுக்க. மெதுவா மெதுவா அப்படியே படுப்பா. கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துக்கங்க, அதுல 1 ஸ்பூன் சர்க்கரையும் உப்பும் கலந்து பையனுக்கு கொடுங்க. அப்படியே நீங்களும் ஊசி போட்டுக்கங்க. கவுண்டரையா, நீங்களும் இந்த பொண்ணு சேர்ந்து எல்லாரையும் அழைச்சிட்டு வந்தா ஊசி போட வசதியா இருக்கும். என்ன நாங்க வேடிக்கை பார்க்க வந்திருக்கோம்.
ஏபுள்ள ராசாத்தி, இந்த பையனை அவங்க அம்மா கிட்ட சேர்த்துட்டு வா. நீ என் பின்னாடி வா. இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் தாம்பு கயிறை கட்டி இங்க கொண்டாந்து நிறுத்துறேன். உங்க இஷ்டத்துக்கு. ஏடே கள்ள சின்ன. அடேயா, யார பார்த்து அடே கிடன்னு மரியாதை தான் பேசுறேன். அத அல்ல, எடான்னா எடா. போட்டான். இத சொல்றதுக்கா திருவனந்தபுரத்துல இருந்து 5000 அடிச்சுட்டு இங்க வந்திருக்க? வேண்டாம் 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 வேண்டாம். புரியுது. புரிஞ்சா சரி. டேய் சின்ன, சனி வந்து இன்னைக்கு சந்திர வெட்ட பாக்குறாங்க, அதனாலதான் இப்படி. நீங்க உங்க வீட்டை பாருங்க. போடா. ஏய், கோவப்படாதடா. ஏய், அப்படியே கப்ப கிழங்கால குத்திடுவேன். தலைய பாரு, சப்பி போட்ட பணம் கொட்ட மாதிரி. அத அல்ல, இது சப்பி போட்ட பணம் கொட்டா. ஐயோ, அதத்தாண்டா நானும் சொன்னேன். என் உயிரை வாங்குறதுக்குன்னே திருவனந்தபுரத்துல இருந்து வந்திருக்கிய. ஏ சின்ன, 4 பெரியவங்க சின்னவங்க வர்ற இடமாச்சே, கொஞ்சம் மரியாதை இருக்க கூடாது? காலை தூக்கி மேல வச்சுக்கிட்டு இருக்க. என் காலு ஏன் மேல வச்சிருக்கேன்? ஓ மேல வச்சிருக்கேன். இஷ்டம்னா இரு, இல்லைன்னா போயா. வெட்ட வெடியில் இவங்கிட்ட போய் வாயை கொடுத்தேன் பாரு, எனக்கு நல்லா வேணும். நீ என்ன என்கிட்ட வாயை கொடுத்தா உனக்கு என்ன வேணும்? நீங்க ஒண்ணு கவுண்டர் சத்தம் எங்களுக்கு கேட்கும். அயோக்கிய பயல்களா, ஆடு இல்லைன்னா தான் மரியாதை குறைவான செய்கைகள் எல்லாம் செய்வீங்களே. நான் பேசி வந்தா கேட்கல. இருடா, உன்னை கவனிச்சுக்கிறேன். காலு மேல காலையா போடுறேன். யாரோ அவன் புதுசா இருக்கிறான், என்னமோ கோழி மாதிரி பாக்குறானே. திருவாண்டம் எந்த சேத்தன் ஆடுறான்? யாரு? 1000 500. ஏய், அவர் லட்சம்டா லட்சம். என் கிளாஸ்மேட் பல வருஷமா சாப்பிடுறான். என்னையா சொல்றான்? ஏய், அவர் கவுண்டரு. சேட்டா. அடடே ராசாத்தியா, என்ன விஷயம்? போங்க சார், நீங்க பாட்டுக்கு ஊசி போட்டு விட்டுட்டீங்க. கையெல்லாம் வீங்கிருச்சு, வலி தாங்க முடியல, அதான் காட்டிட்டு போலான்னு வந்தேன். ஓ அப்படியா, சரி உள்ளவா, மருந்து தரேன். உட்காரு, இப்ப வந்துடுறேன். ராசாத்தி, இந்த மருந்து எடுத்துக்க. வலிக்கிற இடத்துல பூசிக்க, வீக்க இருந்தா தேய்ச்சி விடு. அப்படியே சுடுதண்ணி ஒத்தரமும் கொடு. சரிங்கய்யா, நான் வரேன். ராசாத்தி, என்கிட்ட இப்ப இருக்கிறது இந்த ஒரே டியூப் தான். இதே நீ கொண்டு போயிட்டா எப்படி? இங்கேயே பூசிட்டு டியூபை கொடுத்துட்டு போ. ராசாத்தி, என்ன ராசாத்தி இப்படி ஜாக்கெட் போட்டுட்டு வந்திருக்க? ஏன், என் ஜாக்கெட்டுக்கு என்ன குறைச்சல்? புது ஜாக்கெட். ஓ, ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஜாக்கெட்டுக்கு ஜன்னல் வச்ச மாதிரி முதுகுதான் தெரியுது.